ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுடிதார் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. 3 சுடிதார் கொடுத்துட்டு அதை கையை கட் பண்ணி தைச்சிட்டு ஃபுல்லாக தையல் போட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி தையல் போடணும்னு சொல்லிட்டு அதை கையை கட் பண்ணிவிட்டு அப்படியே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே டெய்லரிங் பழகியிருக்கேன். ஒரு 1 இயர் ஆகுது. 1 இயர்க்குள்ளே நான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் யாரும் சரியாக பிடிக்கலை. ஒரு 4-5 கஸ்டமர் தான் இருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 6-7 கஸ்டமர் தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட முடிஞ்சு தான் தைச்சிட்ருக்கேன். அவங்கள்ட்டையும் ப்ளவுஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட தான் தைச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம நல்லா தைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான். தீபாவளி அப்போ தான் எனக்கு வந்து இந்த நான் தைக்கிறதுக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க. ஓரம் அடிக்கிறதுக்கு, அப்புறம் நைட்டி ஓரடிக்க, இந்த மாதிரி கை கட் பண்ணி தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அது நல்லாவே தைச்சி கொடுத்தத பார்த்து திருப்பி ரெகுலராக ரொம்ப நாள் கழித்து, ஏன்னா ரெடிமேட்லாம் ஒன் டைம் எடுத்தால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தானே எடுப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இப்போ எடுத்து கொடுத்து ரெண்டு டைம் வந்து தைச்சேன். இப்போ இடையிலையும் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி டெய்லரிங்கையும் யூடியூப்பையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராகவே தைச்சி முடிச்சிட்டிங்க. 3யுமே நீட்டாக தைச்சிட்டேன். அப்படியே ஃபுல்லாக மடித்து கொடுத்துருவோம். அவங்க எப்படி கொடுத்தாங்களோ அந்தளவுக்கு கொடுத்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்